ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயஸ்ரீ சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக கேரட் அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேரட் அல்வா செய்ய ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு பேன் நல்லா ஹீட் ஆனவுடனே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நெய்யெல்லாம் நல்லா ஹீட் ஆனவுடனே நான் பொடியாக பாதாம், பிஸ்தா, முந்திரி, திராட்சை இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸ்லோவில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. கலர்லாம் எந்த நட்ஸுக்குமே சேஞ்ச் ஆகக்கூடாது. இந்த அளவுக்கு வந்தவுடனே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. அதே மீதி இருக்க நெய்யிலே எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். அதில் அந்த நெய் நல்லா ஹீட் ஆனவுடனே ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கேரட் துருவி போட்டிருக்கேன். காய் துருவலில் வச்சு துருவிருக்கேன். கேரட் நல்லா ஸ்லோவில் வச்சு தான் செய்யணும். ஸோ அதனால் ஸ்லோவில் வச்சு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. மூடி போட்டு நடுவில் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம போட்ட 1/2 கிலோ கேரட் 1/4 கிலோ அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் வந்தவுடனே நான் ஒரு 1/2 டம்ளர் 1 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இது 250 ml பால், திக்கான பால், காய்ச்சாத பச்சை பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பால் எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நல்லா கொதிக்கணும். இந்த அளவுக்கு பாலும் கேரட்டும் நல்லா கொதிக்கணும். கொதித்து பால் நல்லா சுண்டணும். அந்த கேரட்டு கூடவே தண்ணிலாம் எதுவும் ஆட் பண்ணலை. ஸோ இதவே நல்லா கேரட் அதிலே வதங்கி நல்லா இந்த பதத்துக்கு ட்ரையாக சுருங்கினவுடனே நான் இந்த ஸ்டேஜில் அடி பிடிச்சிக்கும். ஸோ அதனால் ஸ்லோலியே வச்சு நல்லா அந்த பால்லாம் நல்லா இருவுற அளவுக்கு நல்லா ஸ்லோலியே வச்சு வதக்கிக்கோங்க. அடுத்து 1 டம்ளர் பாலுக்கு 1/2 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். ஸோ கேரட்டு ஸ்வீட்டாக இருக்குன்றதால 1/2 டம்ளர் அளவுக்கு எனக்கு போதுமானது. ஸோ அதனால் நான் 1/2 டம்ளர் சர்க்கரை எடுத்து அது கூடவே ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே ஸ்வீட்டுக்கு கொஞ்சம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்து அதையுமே போட்டு நல்லா ஆட் பண்ணியிருக்கேன். சர்க்கரையும் அந்த சால்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க. சர்க்கரை ஆட் பண்ணவுடனே கேரட் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு இந்த அளவுக்கு தண்ணி விடும். இந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரையாக இழுக்கணும். இந்த அளவுக்கு நல்லா தண்ணி வற்றுற ஸ்டேஜில் நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். அதையுமே போட்டு நல்லா ஒன்றுபட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் தூள்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணிலாம் நல்லா ட்ரையாக ஆனவுடனே நடுவில் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஸ்டேஜில் நெய் ஆட் பண்ணி நல்லா கலரி விடுங்க. கலரி விட்டு ஃபைனலாக நம்ம வறுத்து வச்சிருந்த நட்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு நல்லா ஒன்றுபட கலரி விட்டுங்க. கலரி விட்டு எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான கேரட் அல்வா ரெடி. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.